பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். அதான் இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு. ஏன்னா இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்க 1ஆம் தேதி 31ஆம் தேதி இரவு ஆராதனையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்கு கிடைச்சிருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த வாக்கை பெற்று வந்திருப்பீங்க. இப்போ அநேகர் சொல்லலாம், 6 மாதம் ஆச்சியா, இந்த வாக்கு தத்துவம் வந்து ஒன்று கூட நடக்கலைங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கை அதே போல் அப்படியே இருக்கா? 1ஆம் தேதி எத்தனை பேர் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோம் அதிலே நிற்கிறோமா? சொல்லுவோம் சிலர், இனிமே ஒரு நாள் கூட ஆலயத்தை விட மாட்டோம். ஏதாவது ஒரு கல்யாணம் வந்துருச்சுன்னா என்ன செய்வோம்? அடுத்த நிமிஷம் அதை திரும்பி பார்த்துருவோம். நம்முடைய நம்பிக்கை எப்போதும் உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தா அவர் நிச்சயமா உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு பெண்ணுடைய அறிக்கையை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண் அறிக்கையிடுகிறார். என்ன அறிக்கையிடுகிறார்? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலையாகிலும் நான் தொட்டால் சுகமாவேன். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் என்னை தொடணும்னு நினைக்கல. அவர் என் மேல கை வச்சு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கல. அவருடைய ஒரே நம்பிக்கை, நான் அவரை தொட வேண்டாம், அவர் என்ன தொட வேண்டாம். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் தொட்டா போதும், எனக்கு நிச்சய சுகம் உண்டுன்னு அறிக்கையிட்டாள். தொட்டாள். உடனே அவள் பூரண ஆரோக்கியம் அடைந்தாள். எல்லாரும் உங்க வேதத்தை மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 27ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டு ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கோமா? ஒருத்தன் பற்றி பிடிச்சான். யாரு? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தாங்க. மனைவி, பிள்ளைக, ஆடு மாடு எல்லாத்தையும் பிரிச்சு அனுப்பிட்டு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவ்வளவு உறுதி. அநேக நேரத்தில் நம்ம சின்ன போராட்டம் வந்தாலும் சொல்லிடுறோமே, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு
பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கடலில் நடுவினிலே கலங்கி தவிக்கிறாயோ, கரம் நீட்டு இயேசுவை பார், கரம் நீட்டு இயேசுவை பார், கரைதலில் சேர்த்திடுவார். கரம் நீட்டும் இயேசுவை பார், கரைதலில் சேர்த்திடுவார். ஆனந்தம் பேரானந்தம், ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. போராடும் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மகனே. விடிய போதப்பா என்னை விட்டுருந்தார், ஆனா அவனை மேற்கொள்ளல. அப்பதான் கேட்கிறார், வாசிங்க. மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, இரவு முழுவதும் போராடி அவனை மேற்கொள்ள முடியாமல் அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கி போயிற்று. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நிச்சயமா விடாம பிடிக்கிறதுல யாக்கோபு பற்றி பிடித்தான். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், பொழுது போனா என்ன, பொழுது வந்தான, விடிஞ்சா என்ன, அடைஞ்சா என்னையா, என்னை ஆசீர்வதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போகவிடே, உண்மை நான் போகவிடே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபவீரனாரி. யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபவீரனாரி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் கொள்ளி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் கொள்ளி உண்மை நான் போக விடேன்,
ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. தானியல் போல ஜெபித்திட விசுவாச ஜெபமீரராமி. தானியல் போல ஜெபித்திட விசுவாச ஜெபமீரராமி. நீரலை ஆசீர்வதித்தார் கொள்ளி, நீரலை ஆசீர்வதித்தார் கொள்ளி. உம்மை நான் போகவிடை, உம்மை நான் போகவிடை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. நீரனை ஆசீர்வதிச்சா விட்டோமே மாட்டேலாம். ஏன் தெரியுமா? விடிஞ்சா ஏசா வருவான், என்ன செய்வான் தெரியாது, பயம். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு பார்க்குறான், ஏமாத்தி சேஷ்டபுத்திர பாகம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்தான். அத்தனையும் பிடிக்கிட்டு வந்தவனுக்கு என்ன பயம் இருக்கும்? அவன் வருவானோ, என்ன செய்வானோ? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கடன் கொடுத்தவன் வந்தாலும் நம்ம எப்படி பயப்படுறோம்? கடன் கொடுத்தவன் என்ன சொல்லிட்டு பாரு, நாளைக்கு வருவேன், வரும்போது மட்டும் இல்லைன்னு சொல்லு, என்ன நடக்குதுன்னு பாரு அப்படிங்கிறான். எத்தனை பேர் ராத்திரி முழுக்க தூங்காமல் கடனுக்காக இருக்கிறவங்க உண்டு. போராட்டம் ஐயா மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா தூக்கமே போயிடுது. யாக்கோபு போராடுறான், மேற்கொள்ளவே முடியலை. அவர் கடைசியில் பார்த்தார், வேறு வழியால் அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், சுளிக்குச்சு. அப்பவும் கேட்குறார், பொழுது விடிய போகுதுப்பா, நான் போகணும்ப்பா, என்னை விட்டுரு. அவன் கேட்குறான், நீங்கள் போகலாம், விடியலாம், எது வேணாலும் நடக்கட்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டேன்னு சொல்லி போராடினான். அப்ப அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார்? உன் பேர் என்ன? அப்பொழுது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேல் என்ன? இஸ்ரவேல் என்றால் என்னது? தேவனோடு மனிதனோடு போராடி கொண்டாயே என்றார். அதனாலதான் இஸ்ரவேல் தேசத்தில் எனக்கு எத்தனை பேர் பாருங்க, எவ்வளவு படையெடுக்கிறான், ஆனா ஏதாவது நடக்குதா? ஏன்னா இஸ்ரவேலின் ஜனம் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே திரும்பத்தையே பாதனுள்மே பயப்படாதே திரும்பத்தையே பாதனுள்மே பிரியங்காதே மனம் கலங்காதே தேவன் திலங்காபே. பிரியங்காதே மனம் கலங்காதே தேவன் திலங்காபே. இஸ்ரவேலில் ஜனமே
ஏதும் பயம் எத்தனை தேசம் படையெடுத்து வந்தாலும் இஸ்ரவேல் தேசத்துல என்ன இல்ல? ஆமா. காரணம் என்ன? இனி உன் பேர் என்ன இல்ல? யாக்கோபுனா எத்தன் ஏமாத்துக்காரன் இல்ல, இஸ்ரவேல். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்றவன். அதுக்கு காரணம் ஒரே ஒரு விசுவாசம். அறிக்கையிட்டான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியும் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேனா. என்ன ஆசீர்வதிச்சாரு? போறான் ஏசா, என்ன செய்யறான்? எதிர்த்து வருவான், அடிப்பான். ஐயோ என்ன செய்வான்னு தெரியாம இருக்கு. இங்க இருந்து போனா அடுத்த அதிகாரத்துல 3ஆம் 4ஆம் வசனத்துல பாருங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவரை தழுவி கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமா, இவன் எதிர்பார்த்தது என்ன செய்வானோ நினைச்சா, இப்போ கட்டி பிடிச்சு சகோதர சிநேகம் கட்டி பிடிச்சு அவரை முத்தமிட்டான். இவன் நினச்சிருப்பான், ஐயோ என்ன செய்வானோ, நாமளாக தான் வந்துட்டான்டா. ஏன்னா தாவீது காலத்தில் யோவாபு போய் சுகமாக இருக்கிறியான்னா யாரை கேட்டான்? அமோசாவை கேட்டான். அவன் நம்பிக்கையோட எல்லாருக்கும் என்ன இப்படி தாடையை பிடிச்சான். கையில் இருக்கிற கத்தி அவனுக்கு தெரியலை, மேலே பார்த்துட்டான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குடல் என்னதுட்டான், அப்படியே குத்துனா யாரு? யோவா. குத்துன உடனே அவன் கீழே குடம் செறிஞ்சு விழுந்தான். வர்ற வழியில் ஊரா எல்லாரும் அதை பார்த்து யுத்தத்துக்கு போகாமல் நின்னாங்க. ஒருத்தன் வந்தான், அவன் தூக்கி என்ன செஞ்சிட்டான், வயலில் போட்டு ஒரு வஸ்திர போர்வை எடுத்து என்ன செஞ்சிட்டான், மூடிட்டு போயிட்டான். எல்லாரும் ஓடி போயிட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கர்த்தரை முன்வைத்து ஓடும்போது உனக்கு கடும் புயல் வரலாம், ஆனால் அசைவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா எது வரட்டும் என்ன வரட்டும் கர்த்தரை முன்னாடி நிறுத்திப்பார். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன். பவுல் சொல்றாரு, கர்த்தரை முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வரட்டும் அசைய மாட்டேன், எதையும் நான் தாங்குவேன், இயேசுவுக்காக நான் சோர்ந்து போவதில்லைங்கிறார். அவருடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுறதுல அசைவு இருக்கா இல்லையா? நாம் ஒரு நாள் அறிக்கையிடுவோம், அடுத்த நாள் நடக்கலைன்னு ஆமாம் ஆண்டவர் தேடி என்ன என்ன வந்தாலும் யோபுவை போல நிற்க முடியுதா? யோபு சொல்றார் பாருங்க, 19ஆம் அதிகாரம் 25 வாசிக்க கேட்போம். மிக அருமையாக சொல்றார், பேசுறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல அறிந்திருக்கணும், கடைசி நாள் அவர் பூமியின் மேல நிற்பார். நாம பாடலாம், என்ன பாடுறோம்? பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழிடை, பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழிடை, யெகோவா துணை நிற்கிறார் அழிடை, எங்காலும் அவர் கைவிடார் அழிடை, பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழிடை. ஆங்கிலமோ சாட்சியாகவே பொங்கெழுந்த கட்டளையதா, பூமி அகிலமோ சாட்சியாகவே பொங்கெழுந்த கட்டளையதா, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தள்ளி தொண்டு செய்யுமே, ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று தள்ளி தொண்டு செய்யுமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவில் கீதமே. சொல்லுங்க, இயேசு என்னும் நாமமே
இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யெகோவா துணை நிற்கிறார் தேடு, என்னாலும் அவர் கைவிடார் அல்தி. பூமி அதிர்ந்தாலும் ஆடி பொங்கினாலும் என்ன நேரிட்டால் அல்தீடே. சொல்லாதர் பாதம் ஒன்று நான் போவேன். எல்லே சொல்லாதர் பாதம் ஒன்று நான் போவேன். பூமி அதிர்ந்தாலும் ஆடி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அழுதே. எல்லாம் நேர்ந்தாலும் சரி அவரை போராட விட மாட்டேன்னா. எனக்கு அன்பாருடைய யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே தீமை வர இருந்த காரியத்தில் நன்மையாய் மாற்றி கொடுத்தார். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவரேன்னு பாடுறமே. இல்லாட்டா ஏமாற்றிட்டு போனதுக்கு அவன் எத்தனை இடத்துல அலைஞ்சிருப்பான், எவ்வளவு நாள் என்னென்ன யோசிச்சிருப்பான். இப்படி செஞ்சுட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, இப்படி செஞ்சுட்டானே. அப்படியே மாறி கிட்ட வந்து கழுத்தை கட்டிக்கிட்டது மட்டும் இல்லை, கேட்குறேன் இதெல்லாம் என்னத்துக்குப்பா, என் அடியானுக்கு காணிக்க, இதெல்லாம் எனக்கு ஏராளமாக இருக்கப்பா, நீ வச்சுக்கோங்கிறான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை இருக்கே, அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், என்னையா மார்க்க சொல்லிட்டு ஆதி ஆமத்திலிருந்து பிரசங்கம் பண்ணீங்க, அது ஒரு பெரிய போராட்டத்தில் வெற்றி கண்டதான். விசுவாசத்தில் அறிக்கை அசைவில்லாமல் இருந்ததான். அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானோர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை put in your personal and common prayer, in family prayer, குடும்ப ஜெபத்திலையோ தனிப்பட்ட கொடுகையிலையோ ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? 30 நாள் இந்த நிகழ்ச்சி வரணும். ஒரு நாளைக்கு 5000 ரூபா சாதாரண நினச்சி பாருங்க, 1.5 லட்ச ரூபா வந்துடும். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு? ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவும் செய்யாது. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, எங்கிருந்தாவது ஒத்தாசை அனுப்பணும். அது மட்டுமல்ல, ஐயா ஒருவேளை எங்கோ நாங்கள் இருக்கிறோம் பிரதர், நீங்கள் எங்கோ இருக்கிறீங்க, வந்து பார்க்கலாமா? தாராளமா. சாலமோனுடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட சேபாவின் ராஜஸ்திரி பார்க்க போனாலும் அது மாதிரி வாங்க, வந்து பார்த்துட்டு சொல்லுங்க, ஐயோ இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமீங்க. 2 கண்ணு தெரியாத மக்கள் ஆளுக்கு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு இவங்கள போய் ஒரு வேன் வாடகைக்கு எடுத்தால் ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்போம். எல்லாம் சாப்பிட வச்சு திரும்பி எந்த இடத்துல ஏற்றணும் அந்த இடத்துல இறக்கி விடுறோம். ஆனால் வாடகைக்கு தான் வேன் எடுக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் மாதம் அதுக்கே 20,000 ரூபா வந்துடுது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் நீங்களும் இவங்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், நல்ல உணவு கொடுக்க உதவலாம். 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். இந்த பார்வையற்றோர் மரித்தா கூட அடக்கமற்ற ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கணக்கு வைக்க வழி இருக்கா பிரதர்? தாராளமாக என்கிட்ட கேளுங்க, வழி சொல்கிறேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள. ஒருவேளை ஏன் பிரதர் 10 மணிங்கிறீங்க, நாங்கள் டிவியை பார்க்கும்போதே கூப்பிடுறோமே, நீங்கள் கூப்பிடலாம், தப்பு கிடையாது. தயவுசெய்து பொறுத்துருங்க. ஏன் தெரியுமா? நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது ஒரு தெருவில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லித்தான் இந்த ஊழியம் வளர்ந்த விதமே. இன்றைக்கும் கடைசி வரைக்கும் நான் அதில் நிற்கணும்.
ஏன்னா கடைசியில் எந்த இடத்துலையாவது முடியலை அப்படின்னு இருக்கும்போது கூட அதை பிரசங்கம் பண்ணும்போது போனால் அது பெரிய பாக்கியம். அதற்காக நான் எப்பவும் போயிடுவேன். நீங்களும் தொடர்பு கொள்ளுங்க, 10 மணிக்கு மேலே தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நிச்சயமா உங்களுக்கு கொடுத்த வாக்க ஒவ்வொன்றையும் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். ஏன்னா என்னாகம 23:19 படி அவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது. யோபு 33:14 படி அவர் ஒரு தடவை சொன்னது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் சொன்னதுதான். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அரவணைக்கும் தெய்வமே, கண்ணின் மணி போல் காப்பவரே, கழுகு சுமப்பது போல சுமப்பவரே, என்னாலும் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமே, பாதை காட்டுகிற மாயகோவா, பரதேசியான எங்களை ஜீவ நீரூற்றை திறந்து எங்களுக்கு காண்பிக்கிற தெய்வமே, உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யார் யார் என்னென்ன வேதனையோடு, எந்தெந்த கண்ணீரோடு, என்னென்ன மனபாரத்தோடு, மனம் விட்டு சொல்ல முடியாத வேதனையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவருடைய முகம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் ஆராய்கிற சுவாமி. ஒவ்வொருவர் மனதுக்குள்ள பலவிதமான காரியங்கள் உண்டு, கசப்புகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தரலும், கரம் பற்றி நடத்தும். இந்த நிமிஷத்தில் கூட ஐயோ என் தகப்பன் போயிட்டாரே, என் தாய் போயிட்டாரே, ஐயோ என் பிள்ளை போயிட்டாரேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.